ஐயப்பனை கூட நாம் இருமுடி இல்லாமல் பார்த்து விட முடியும். இருமுடி இல்லாமல் தனியா சைடு வழியா வந்து கூட நேரா பார்த்து விடலாம். ஆனால் இந்த 18 படிகளை மிதிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த 18 படிகளிலே ஏற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இருமுடி என்பது அவசியம். நான் மாலை அணிந்து கொண்டு விரதம் இருந்து இவ்வளவு பெரிய ஞானத்திற்கு வந்து சேர்ந்து விட்டேன் நினைச்சா அதுவும் ஒரு தவறுதான். அந்த ஞானம் எனக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறோம் இல்லையா, அதையும் நாம் கடக்கணும். அதுதான் இந்த 17வது படி. 18வது படி எதை தெரியுமா சொல்றா? அஜ்ஞானம் சொல்றா. எனக்கு ஞானம் வந்துருச்சுன்னு நினைக்கிறதே ஒரு அஜ்ஞானம் தான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, சபரிமலையில் 18 படிகள் இருப்பதன் தாத்பரியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். நமக்கு 18 படிகள் அப்படின்னு சொன்ன உடனேயே நம்மையும் அறியாமல் நமக்குள்ளாக ஒரு உற்சாகம் பீரிட்டு எழும் தெரியுமா? அதுவும் ஒரு முறை அந்த சபரிமலைக்கு சென்று வந்தவர்கள் அதனை அனுபவபூர்வமாகவே உணர்ந்திருப்பார்கள். அந்த 18 படி நினைக்கும் பொழுதே நம்மையும் அறியாமல் சுவாமியே சரணமையப்பா என்கின்ற அந்த சரண கோஷமானது நம்முடைய காதுகளுக்குள்ளாக வந்து ஒலிக்க தொடங்கிவிடும் தெரியுமா? அப்படி என்ன மகத்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்கே அந்த சன்னிதானத்திலே இருக்கக்கூடிய அந்த ஐயப்பனை கூட நாம் இருமுடி இல்லாமல் பார்த்து விட முடியும். இருமுடி இல்லாமல் தனியா சைடு வழியா வந்து கூட நேரா பார்த்து விடலாம். ஆனால் இந்த 18 படிகளை மிதிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த 18 படிகளிலே ஏற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இருமுடி என்பது அவசியம். அவசியம் மாலை அணிந்து விரதம் இருந்தால் மட்டும்தான், விரதம் இருந்து அதை முறையாக கடைபிடித்து அந்த இருமுடி அணிந்து செல்பவர்களுக்கு மட்டும்தான் அந்த 18 படிகளை மிதிப்பதற்கான, அதன் மீது ஏறுவதற்கான அனுமதி என்பது கிடைக்கும். அப்படி என்ன சார் அதுல மகத்துவம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஒரு சில பேர் வந்து ஒன்னொன்னு ஒவ்வொரு தெய்வத்தை குறிக்கும், மூர்த்திகளை குறிக்கும், நவகிரகங்களை குறிக்கும் சொல்லுவா. ஒரு சில பேர் அஷ்டதிக் பாலகர்களை குறிக்கும்னு அவரவர்கள் தங்களுடைய கற்பனைக்கு எட்டியவாறெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அடியேனினுடைய குருசுவாமி எனக்கு சொல்லிக் கொடுத்ததே நான் தங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மிக உயர்ந்த தத்துவத்தை அடக்கியதுன்னு சொல்றார். முதல்ல மாலை அணிந்து கொண்டு நாம் விரதம் இருக்கும் பொழுதே அந்த மனதினை ஒரு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விடுவோம் தெரியுமா? அந்த கட்டுப்பாடு என்பது 5 அடக்க வேண்டும் என்று சொல்கிறோம் அல்லவா? அந்த 5 தான் முதல் 5 படி அப்படின்னு சொல்றார். முதல் 5 படி என்று வரும் பொழுது மெய், வாய், கண், மூக்கு, செவி அப்படின்னு சொல்றோம். மெய் என்பது இந்த உடம்பு தான் மெய் அப்படிங்கிறது தெரியும். இந்த உடம்பினை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். இந்த மாலையை போட்டு காலைல சாயங்காலம் 2 வேளையும் ஸ்நானம் பண்றோம். அதனால உடம்பானது குளிர்ந்த நீரிலே ஸ்நானம் பண்ணும் பொழுது ஒரு கட்டுக்குள்ளாக வந்து விடுகிறது. அடுத்தது வாயை அடக்க வேண்டும். கண்ட வதந்திகளையும் பேசாமல் சரணமையப்பா என்கின்ற அந்த கோஷத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். யாரை பார்த்தாலும் சாமி சரணம், சாமி சரணம் சொல்லக்கூடிய அந்த பழக்கத்தை கொண்டு வந்துடுவோம் அல்லவா? வாயும் கட்டுப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக கண்களை கட்டுப்படுத்த வேண்டும். தீயவற்றை நோக்கக்கூடாது. கண்களை கட்டுப்படுத்துகிறோம். மெய், வாய், கண். அதே மாதிரி மூக்கு. அந்த மூக்கும் என்ன பண்றதுன்னு பார்த்தா, அந்த வாசனை இந்த வாசனை எல்லாம் நுகர்ந்து கொள்ளாம அதுவும் ஒரு கட்டுப்பாட்டிற்குள்ளாக வந்து விடுகிறது. செவி, காதுகளிலும் கூட தேவையற்ற விஷயங்களை ஒதுக்கிவிட்டு நல்ல விஷயங்களை மட்டும் காதிலே கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று இந்த 5 அடக்குகிறோம் அல்லவா? இந்த 5 அடக்கி ஆண்டு அவற்றை கடப்பதுதான் முதல் 5 படி அப்படின்னு சொல்றார். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோமையானால், அதாவது 6வதிலிருந்து 13வது வரை இருக்கக்கூடிய இந்த 8 படிகள் எதை குறிக்கும் அப்படின்னு சொன்னா, காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரிய மற்றும் இந்த 6 குணங்களோடு சேர்ந்து பொறாமை என்கின்ற குணம், அடுத்தவர்கள் மீது பொறாமைப்படுகின்ற குணமும் இருக்கக்கூடாது. 8வதாக அகந்தைன்னு சொல்றோம் இல்லையா, நான் என்கின்ற அகந்தை, அந்த கர்வம்னு சொல்றோம் இல்லையா, இதையும் கடக்க வேண்டும் சொல்றார். ஆக இந்த 5 வரைக்கும் பார்த்தோம். முதல்ல 5 படி வந்து 5 சொல்லிட்டோம். அடுத்த 8 படிகள் 13வது படி வரை இருக்கக்கூடியது காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரிய, பொறாமை மற்றும் அகந்தை, இவற்றையும் கடந்து விடுகிறோம். 13 படி ஆயிடுச்சு. இன்னும் 5 படியில பார்த்தோம்னா அதற்கு அடுத்தது 14, 15, 16 படிகள் எதை குறிக்கும் சொன்னா, தமோ குணம், ரஜோ குணம் மற்றும் சத்வ குணம் சொல்றோம் இல்லையா, இந்த குணங்களையும் கடக்க வேண்டும் சொல்றார். நான் தான் சாது, என்கிட்ட சத்வகுணம் தான் இருக்குங்கிற மாதிரி எண்ணங்களையும் கைவிட வேண்டும். நான் எவ்வளவு பெரிய வீரன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரஜோகுணத்தையும் கடக்க வேண்டும்.
தமோ குணம் சொல்லுவா, எதை பத்தியும் கவலைப்படாம இருக்கிறதுங்கிற மாதிரி. அந்த தமோ குணத்தில் சும்மா அப்படியே உட்காண்டே இருக்கிறது, அது போலவும் இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த 3 குணங்களையும் கடந்திருக்க வேண்டும் சொல்றார். இத்தனையும் கடந்த பிறகு 17வது படியாக ஒரு ஞானம் என்பது வந்து சேருமாம். எனக்கு ஞானம் வந்துருச்சுன்னு நினைக்கிறோம்ல, இதுவே மிகப்பெரிய தவறுன்னு சொல்றார். நான் மிகப்பெரிய ஞானி ஆகிவிட்டேன், நான் மாலை அணிந்து கொண்டு விரதம் இருந்து இவ்வளவு பெரிய ஞானத்திற்கு வந்து சேர்ந்து விட்டேன் நினைச்சா அதுவும் ஒரு தவறுதான். அந்த ஞானம் எனக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறோம் இல்லையா, அதையும் நாம் கடக்கணும். அதுதான் இந்த 17வது படி. 18வது படி எதை தெரியுமா சொல்றா? அஜ்ஞானம் சொல்றார். எனக்கு ஞானம் வந்துருச்சுன்னு நினைக்கிறதே ஒரு அஜ்ஞானம் தான். அதுதான் 18வது படி. அந்த அஜ்ஞானத்தையும் கடக்க வேண்டும். ஆக அனைத்தையும் கடந்தால்தான் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் துறந்து அனைத்தையும் கடந்து மேலேறி செல்லும் பொழுது அங்கே இறைவன் உனக்கு காட்சி தருவான் என்பதுதான் அந்த தாத்பரியம். அதுவும் எப்படி? தத்துவமசி அப்படின்னு சொல்லுவா தெரியுமா? அந்த தத்துவமசி என்று சொல்லக்கூடிய மிக உயர்ந்த தத்துவம், அதாவது உனக்குள்ளாக நான் இருக்கிறேன், உனக்குள்ளாக நான் என்னை பார்க்கிறேன், அதே மாதிரி எனக்குள்ளாகவும் நீ உரைகிறாய் அப்படின்னு சொல்றா இல்லையா, நீயேதான் நான், நானேதான் நீ அப்படிங்கிற மிக உயர்ந்த தத்துவத்தை சொல்லுவதால் அந்த தத்துவமசி என்கிறது. இப்படி இத்தனையையும் கடந்து, ஞானத்தையும் கடந்து, அந்த அஞ்ஞானத்தையும் கடந்து செல்லும் பொழுதுதான், அனைத்தையும் கடக்கும் பொழுது அந்த கடவுளானவர் நமக்கு காட்சி தருகிறார். இதுதான் அந்த 18 படிக்கான தாத்பரியம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.